ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சம் சர்ப்ரைசஸ் எட் டு ரிவீல். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து சில சர்ப்ரைசஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சர்ப்ரைசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வி ஆர் அன்பாக்சிங் தி சர்ப்ரைஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ என்ன சர்ப்ரைஸ் அதை நம்ம இப்போ வெளியே கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு வந்து 2 பைல் வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் பைல் நம்பர் 1, இந்த பிரேஸ்லெட். ஓகேங்களா, this is pile number 1 and this is pile number 2 in the bracelet. ஓகே, ஸோ உங்களுக்கு இதில் எந்த பிரேஸ்லெட் பிடிச்சிருக்கோ நீங்கள் டெஃபினட்டாக அந்த பிரேஸ்லெட்டை சூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 செகண்ட்ஸ் டைம் தரேன். உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க, இல்லை பிடிச்ச பிரேஸ்லெட்டை எடுங்க. ஃபைன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் பாஸ் பண்ணிட்டு கூட உங்களோட பிரேஸ்லெட் எதுவும் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த பைலுக்கான ரீடிங்காக பார்த்துக்கலாம். 2 பைலும் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலுமே அப்சல்யூட்லி எஸ், நீங்கள் டெஃபினட்டாக வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் இப்போ பைல் நம்பர் 1க்கு நான் போகிறேன். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பிரேஸ்லெட்டை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சர்ப்ரைசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, okay. True love, soulmate. ஆக்சுவலி நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஃபேரி டெய்லு அந்த ஃபேண்டசிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. லைக் ஏதாவது அந்த மாதிரியான ஒரு விஷயம் லைஃப்பில் நடக்காதா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எஸ், நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபேரி டெய்லான ஒரு லைஃப், ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ண போகிறீங்க. அந்த ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா, அந்த ஃபேரி டெய்லான ஒரு லைஃப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஒரு பியூரான ஒரு லவ் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஆக்சுவலி வந்து அந்த பியூர் லவ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு மதர்லி ஏஜில் இருப்பாங்க. அந்த பர்சன் அவங்களோட வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி வந்து அவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருக்கலாம், இல்லைனா வந்து ஏதோ ஒரு மூலயமா அவங்களோட நீங்கள் கனெக்ட் ஆகிருப்பீங்க. அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லவ், அந்த ஒரு கேரிங், அவங்க பேசுகிற விஷயமே வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ஹீலிங்காக இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ தட் இஸ் வெரி வெரி ட்ரூ லவ். நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரூ லவ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெஃபினட்டாக வந்து உங்களோட சோலில் இருந்து நீங்களே கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவீங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு புது நம்பிக்கை வரும். ஸோ அந்த ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க வந்து ஒரு மென்டராக இருக்கலாம், இல்லைனா ஆஸ்ட்ராலஜி இந்த மாதிரி டிவினேஷன் டூல் இது ரிலேட்டடாக அவங்க இருக்கலாம். ஓகேங்களா, இதை ஹேண்டில் பண்ணுறவங்களாக இருக்கலாம். ஓகே, அண்ட் ஒரு லாங் ட்ரிப், ஒரு பிக் சர்ப்ரைசஸ் கண்டிப்பாக உங்களுக்கு காத்துட்ருக்குங்க. உங்களோட ரெகுலர் லைஃப் ஸ்டைலில் இருந்து நல்ல ஒரு பிரேக் ஃப்ரீ கிடைக்க போகுது. ஓகே, ஓகே, சூப்பர் கார்ட். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நல்ல ஒரு see you can see the card. எவ்வளோ ஒரு பேஷனேட்டான ஒரு லவ், டூ மச் ஆஃப் ரெட் பேக்ரவுண்டில் பாருங்களேன், டூ மச் ஆஃப் பேஷன் இன் ரிலேஷன்ஷிப். சரி, ஆக்சுவலி வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஒன் சைடு மாதிரி தான் இருக்குது. அதாவது நீங்கள் அதிகமான ஒரு லவ் இது வரைக்கும் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஓகே, லைக் உங்களுக்கு என்னென்ன பிளெஸிங்ஸ்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணீங்களோ அத்தனை பிளெஸிங்ஸுமே வந்துட்டு உங்கள் லவ் மூலயமா உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் மூலயமா அவங்க லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கும். அண்ட் அவங்களுமே வந்து ஒரு ஒரு ஹாப்பி ஜாலி பர்சனாக மாறியிருப்பாங்க, பிளெஸ்டாக மாறியிருப்பாங்க த்ரூ யூ.
உங்கள் மூலியமாக. ஓகேவா? ஸோ அந்த பர்சனோட இப்போ நோ கான்டாக்டில் இருக்கீங்க, எஸ் கண்டிப்பாக வருவாங்க. ஓகேங்களா? ஸோ டோன்ட் சேஸ். அது ஒன்று மட்டும்தான் சொல்கிறாங்க. அந்த சர்ப்ரைசஸ் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப நாளாக வேண்டிட்டு இருக்கீங்களோ அது கிடைக்குது. எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்பில் ட்ரூ லவ் கிடைக்குது. சோல்மேட் கண்டிப்பாக வருவாங்க. ஓகேங்களா? இந்த பர்சன் ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு சொல்கிற அந்த ஒரு நியூ பர்சன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு 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 சோல் லெவல்லையும் சரி, என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங் ஆன லவ், கேரிங் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் சோல் லெவலில் நிறைய பாதிச்சிருக்கலாம், நிறைய ஹர்ட் ஆகிருக்கலாம், அது எல்லாமே பறந்து போயிடும். ஓகேங்களா? நீங்கள் போட்ட அத்தனை எஃபோர்ட்டுக்கும் கண்டிப்பாக பதில் இருக்குது. ஓகே? அண்ட் ஒரு பெரிய பிக் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள்ஸ் அண்ட் லவ்டு ஒன் அவங்க சைட்லேருந்து ஏதாவது ஒரு ஃபேவர், ஒரு ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கே மாறும். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி அந்த ஃபேண்டசிஸுமே உங்களுக்கு நிறையா இருக்குது. அண்டு உங்களுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைலில் இருந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஒரு பர்சன் வருவாங்கன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சோல்மேட். அவங்க வந்ததுக்கப்புறம் உங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நிறைய வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. இவ்வளோ நாளாக சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நீங்கள் நிறைய அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டே கிரவுண்டட். ஓகே? ஃபோக்கஸ் ஆன் ரூட் சக்ரா. ரூட் சக்ராவில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கனெக்ட் மோர் வித் நேச்சர். ஓகேங்களா? பிகாஸ் ஏன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்போ வந்துட்டு அந்த ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் ஸ்டேபிளாக இருக்கணும். ஸ்டெபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஹவ் யூ ஹேண்டில், நீங்கள் அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க, ஸோ அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கிரவுண்டிங் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஸோ வந்து ரூட் சக்ராவோட ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரி, சில்ட்ரனுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறேன், குழந்தைக்காக நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, எஸ், நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சைல்டு உங்களுக்கு வரும். பிஸ்னஸ் ட்ரிப், எஸ் பாசிபிள். பிஸ்னஸ் ட்ரிப் நீங்கள் போகிறதுக்கும் நல்ல சான்சஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் போகிறீங்க, எஸ், இதெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஹீலிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கான்டாக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து பெரிய பெரிய ஆளுங்களோட ஒரு பெரிய ஹை பொசிஷன், ஹை அஃபிஷியல்ஸ், அவங்களோட ஒரு கான்டாக்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கே. சி, திஸ் இஸ் ஸோ லவ்லி. இந்த கார்டோட இந்த பர்சனோட எனர்ஜி பாருங்களேன். லுக் அட் த எனர்ஜி. சுற்றி எவ்வளோ பட்டர்ஃப்ளை, ஸோ பிளஸ்ட். ஓகேங்களா? உங்களோட ஏஞ்சல்ஸும் சரி, உங்களோட ஆன்சஸ்டர்ஸ், அவங்க எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து உங்களை சுற்றி தான் இருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோ பிளெஸிங்ஸ் கிடைக்கும். சி, லுக் அட் த கார்டு. எவ்வளோ ஒரு ஃப்ரீடம், ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்காங்க. ஒரு செலிப்ரேஷன். நீங்கள் ரொம்ப நாளாக வந்துட்டு ஏதோ ஒன்று செய்யறோம், அதாவது வீடு வந்து சேல் பண்ணுறதுல எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எவ்வளவோ நான் ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு வீடு வாங்க முடியல, இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, ஃபைனலி அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் செஞ்சிருவீங்க. அந்த இஷ்யூஸை சால்வ் பண்ணி வித்துருவீங்க. அண்ட் உங்கள் லைஃப் வந்து ஒரு இம்பேலன்ஸாக போயிட்டுருக்குன்னு நான் சொன்னேன், அதுவே வந்துட்டு பேலன்ஸ் ஆகிடும். அது அப்பாடா, எப்படியும் நம்ம முடிச்சிட்டோம், எல்லாமே செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு பாரம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டூ மச் ஆஃப் ப்ரெஷர் எல்லாமே இறங்கும். ஸோ இந்த கார்டை பார்க்குறப்பவே உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு பர்சன் ஹெல்ப் பண்ணுவாங்கங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஒரு ஹாப்பி எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. சி, டூ மச் ஆஃப் ரெட், டூ மச் ஆஃப் பேஷன். ஓகே? உங்களோட டெம்பர் மட்டும், கொஞ்சம் எமோஷன்ஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, மற்றபடி வந்து எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே? நியூ பிளேசஸ்க்கு போவீங்க. இந்த இடத்துக்குலாம் நல்லா போவே மாட்டேன், இந்த ஒரு
பிளேசஸ்க்கெலாம் நல்லா இது வரைக்கும் போகிற மாதிரி ஒரு ட்ரீமே நான் கண்டது கிடையாது அப்படின்னு நினைக்கிற பிளேசஸ்க்கு எல்லாமே நீங்கள் போவீங்க. லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு புதுசாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ட்ராவலிங், எஸ், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் அதிகமாக நீங்கள் பண்ணுறதுக்கு ஆக்டிவாகவே இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுவீங்க. எஸ், ஆக்சுவலி மணி டேர்ம்ஸில், ஃபினான்ஸ் டேர்ம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம், எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே பேலன்ஸ் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் ஒன்றும் அதிகமாகும், இல்லைனா வந்துட்டு இன்கம் வரும், பட் ஆனால் என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய ஒரு குழப்பங்கள்லேயே இருப்பீங்க, இம்பேலன்ஸாகவே இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பேலன்ஸ் ஆகும். ஓகேங்களா, உங்களோட ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் சால்வ் ஆகும். ஆனால் ஒரு சில எக்ஸ்பென்சஸ் ஆல்சோ நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அது வந்து ட்ராவலிங் இல்லைனா உங்களோட ப்ளஷர், அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பென்சஸ் வரும். ஸோ எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கான சர்ப்ரைசஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய நியூவான விஷயங்களை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் பி ஹாப்பி அண்ட் எனர்ஜி இருங்க. சரி, சொன்ன மாதிரி உங்களோட சோல் அவேக்கன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்லுவேன். நீங்களே வந்து ரொம்ப எஃபோர்ட் போடணும்னு இல்லை. எஸ், உங்களுக்கு டிவைனோட ஹெல்ப் கிடைக்கும். ஒரு பர்சனை சென்ட் பண்ணுவாங்க உங்கள் லைஃப்பில். அவங்களோட நீங்கள் எவ்வளோ கனெக்ட் ஆகுறீங்களோ அவங்க கூட பேசுகிறப்பவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். அவங்க கூட ஃபோனில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ஃபோனை வைக்கவே உங்களுக்கு தோணாது. அந்த பர்சன் பார்த்தீங்களா, ஒரு மதர் எனர்ஜி இருக்கும் அவங்கக்கிட்ட. அவ்வளோ கேரிங் இருக்கும். ட்ரூ லவ் தான், கண்டிப்பாக ட்ரூ லவ்வாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நேச்சர் இஸ் இம்பார்ட்டண்ட். சரி, எனக்கு இந்த கார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப 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 நல்லா இருக்கு. எனக்கு எந்த கார்ட்ஸை பார்க்குறப்போ உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவுமே வரல. ஓகே, ஸோ வெயிட், 3 கார்டு பார்க்கலாம். அப்ராடில் பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் இட்ஸ் பாசிபிள். உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதோட ஒரு அனதர் பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஸ் பாசிபிள். அண்ட் அந்த உங்களோட கான்டாக்டே வந்து அப்ராட் வரைக்கும் போகும். உங்கள் பிஸ்னஸ் நல்லபடியாக ஒரு ரீச் ஆகும். ஓகேங்களா, பிலீவ் இன் தி இம்பாசிபிள். இட்ஸ் டைம் டு ரிலீஸ் நெகட்டிவிட்டி. சரி, இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்ளீட் சர்ப்ரைசஸ். இந்த கார்டை பாருங்களேன், லுக் அட் த எனர்ஜி இன் த கார்டு. இந்த கார்டோட எனர்ஜி சேஸ் எவ்ரி திங். ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு என்னென்ன அதெல்லாம் நடக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா எஸ், உங்களுக்கான ஒரு பதில் பிலீவ் இன் தி இம்பாசிபிள் நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கான சர்ப்ரைசஸ் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கான கிஃப்ட்ஸ் யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் நடக்காது, கிடைக்காது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்காது. ஸோ ஸ்டே பாசிட்டிவ். ஓகேங்களா, பாசிட்டிவாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த சர்ப்ரைசஸ் வந்துட்டு உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். ஓகேங்களா, அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நிறைய ஒரு மெமரிஸ், நிறைய ஒரு ஹாப்பினஸ், இதெல்லாமே வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களோட பார்ட்னர் வந்து குட் பி ஃப்ரம் அப்ராட் இல்லை அதர் லாங்குவேஜ், டிஃப்ரெண்ட் பர்சனாக இருக்கிறதுக்குமே சான்சஸ் இருக்குது. பட் லவ் கனெக்ட்ஸ் யூ போத். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஒன் சைட் லவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு க்ரஷ் இருக்குது, எஸ், நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள் கன்ஸ்ட்ரக்டிவ்லி. அதாவது நீங்கள் அந்த பர்சன் கிட்ட வந்துட்டு போய் உங்கள் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணுங்கள். லைக் உங்கள் ஃபீலிங்கை வந்து கரெக்டாக எடுத்து சொல்லுங்கள். டெஃபினட்டாக அது வந்து கிளிக் ஆகும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 1 சூப்பர்வான ஒரு கார்டு மெசேஜஸ் வந்திருக்கு. ஸோ வெயிட் ஃபார் த சர்ப்ரைசஸ். நிறைய விஷயங்கள் இருக்கும். அண்ட் நீங்கள் மெமரிஸ், உங்களோட மெமரி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய டேஸில் எல்லாமே வந்து நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒன்று நடக்க போகுது. நீங்கள் நினைக்காத விஷயங்கள் ஆல்சோ நடக்கும். நிறைய விஷயங்களை வந்துட்டு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ண தான் போகிறீங்க. ஸோ ஸ்டே பாசிட்டிவ். ஸோ அண்ட் ஆல்சோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறதை மறக்காதீங்க. ஸோ கீப் மேனிஃபெஸ்டிங். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.
பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ, இந்த பிரேஸ்லெட், எஸ் உங்களுக்கான சர்ப்ரைசஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி சம்மன் இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் யூ. அதாவது யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து ஒரு மதர் எனர்ஜி மாதிரி இருக்காங்க. அவங்க உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. இது வரைக்குமே வந்து உங்களுக்கு ஒரு மதர் லவ், மதர் எனர்ஜி, ட்ரூ லவ் அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும், அந்த ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க, உங்களுக்கு ஆறுதலாக கூட இருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் கிட்ட இருந்தும் உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் கிட்ட இருந்தும் ஒரு மெசேஜ் ஸ்ட்ராங்காக வரப்போகுதுங்க. அது வந்து உங்கள் ட்ரீம்ஸில் இருக்கலாம், இல்லைனா வந்து உங்கள் டெய்லி லைஃப் ஹேப்பனிங்ஸில் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்களோட டைரெக்டாகவே அவங்க வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ சம் ஸ்ட்ராங் மெசேஜஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. See, star card, lovely. Magician, fine. இது really great surprise தான். ஓகே, see, first of all வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்து இனி எல்லா பிளாக்கேஜஸ் அத்தனையுமே வந்துட்டு இனி ரிமூவ் ஆக போகுது. ஓகேங்களா? எல்லாம் தானாக நகர ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகி வந்துடுவீங்க. ஸோ உங்களுக்கான பிக்கெஸ்ட் சர்ப்ரைசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கையை வந்துட்டு யூனிவர்ஸ் தராங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு உங்களுக்குள்ள எல்லா பிளாக்கேஜஸ், எல்லா பிரச்சனைகள் என்னென்னவோ அது அத்தனையுமே வந்துட்டு காட் கட்டிங் பண்ண போகிறாங்க. அண்ட் அது ஒரு பீப்புளாக இருக்கட்டும், இல்லை ஒரு சூழ்நிலைகளாக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் மூவிங் ஆன். ஓகேங்களா? அண்ட் சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு வெரி ஃபியூச்சரிஸ்டிக் பர்சன் தான். எனக்கு ஃப்யூச்சரில் நிறைய சாதிக்கணும், நிறைய லைஃப் இப்படி இருக்கணும்னு கனவெல்லாம் காண்ற பர்சன் தான் நீங்கள். ஸோ அது வந்து இது வரைக்கும் அதுக்கான ப்ராப்பர் ஸ்டெப்பை எடுக்கலை அப்படின்னா எஸ் பாசிபிள். சரி, இந்த லுக் அட் த கார்டு, இந்த 2 கார்டுமே நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ வெரி பாசிட்டிவாக இருக்கா. சரி, அந்த கார்டை பார்த்தே கூட நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். பிஸ்னஸ் பிளானிங் எனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சரி பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். சரி, இந்த கார்டை பார்க்குறப்பவே உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் ப்ரே பண்ணது வந்து, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணது யூனிவர்ஸ்க்கு ரீச் ஆகிடுச்சு. அதுக்கு அவங்க ஒரு சிக்னல் கொடுப்பாங்க வெரி சூன். ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேறி கண்டிப்பாக போவீங்க. ஸோ உங்களோட லைஃப் சேஞ்சஸ்க்கான பவர் இவ்வளோ நாளாக என் லைஃப்லையும் சரி, என்னோடய ப்ரொஃபஷனல் லைஃப்லையுமே வந்து பவர் என் கையில் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எஸ் பாசிபிள். உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி, உங்களுக்கான ஒரு என்ன சொல்கிற லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், லைஃப் நான் பேர் சொல்கிற மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. எல்லாமே நான் தான் செய்யணும், அதாவது மற்றவங்களோட டிபெண்டில் இல்லாமல் நான் ஓனாக நின்று சாதிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தீங்கன்னா எஸ், அந்த பவர் கொடுக்குறாங்க. இதோட சர்ப்ரைஸ் என்ன வேணும்? அதுக்கான ஹெல்ப்பு, சப்போர்ட் எல்லாமே வந்து யூனிவர்ஸ் தராங்க. ஓகே, ஸோ வந்து உங்கள் லைஃப்பில் இருட்டாக இருக்கக்கூடிய உங்கள் லைஃப்பில் எனக்கு வழியே தெரியல அப்படின்னு சொல்கிற உங்கள் லைஃப்பில் ஒரு வெளிச்சம் வருது. ஓகேங்களா? அது எல்லாமே நீங்கள் ப்ரே பண்ண அத்தனை விஷயங்களுமே வந்துட்டு யூனிவர்ஸ்க்கு கேட்டுருச்சு. அதுக்கு தான் வந்து அந்த பவரை உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன கேட்குறீங்களோ எஸ் தராங்க. டைம் நல்லா இருக்குது. இந்த குட் லக்காக இருக்கட்டும், இந்த குட் டைமிங் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் இருக்கும். இருந்தாலும் அந்த டைமில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சுவலி பி ரெடின்னு நான் சொல்வேன். நியூ செட் ஆஃப் பீப்புளை வெல்கம் பண்ணுங்கள். ஓகேங்களா? சி, இனிமேல் உங்கள் லைஃப்பில் நல்ல மெச்சூர்டான ஒரு பர்சன்ஸ், நல்ல நான் சொன்ன மாதிரி மதர் எனர்ஜி இருக்கும். அண்டு உங்களை வந்து ஒரு
ஹர்ட் பண்ணாமல் நல்லா பாசமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு சர்க்கிள் ஆஃப் பீப்புள் வந்து அமைவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைலில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாறும். சரி, ஸ்டார் அண்ட் மெஜிஷியன் கார்ட் டுகெதராக அடுத்தடுத்து வர்றப்போ உங்களுக்கு வந்துட்டு கவலையே படணும்னு அவசியமே இல்லை. சரி, ஆல்வேஸ் மெஜிஷியன் கார்டு வந்தாவே யூ ஆர் பிளஸ்ட். நீங்கள் கேட்குற அத்தனையுமே உங்களால் செய்ய முடியும், கிடைக்கும். என்ன வேணுமோ அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக கேளுங்க. யூனிவர்ஸ் கிட்ட ஒரு 10-15 லிஸ்ட்டை வந்து வச்சு இதெல்லாம் நான் சாதிக்கணும், எனக்கு இத்தனை லிஸ்ட்டெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுன்னு கேட்காதீங்க. என்ன வேணும், வாட் இஸ், எந்த ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு மேரேஜ் நடக்கணும், அப்போ மேரேஜ் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையாக போயிட்டுருக்கு, அப்போ அதை கேளுங்க. இல்லை எனக்கு வந்து மற்றதை விட எனக்கு பிஸ்னஸ், அந்த ஒரு கெரியரில் சாதிக்கணும், அப்போ அந்த கேளுங்க. எது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியோ அதை கேளுங்க. யூனிவர்ஸ் தருவாங்க. அந்த ஒரு விஷயத்த நீங்கள் டேக் ஓவர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆப்டமிஸ்டிக். ஆக்சுவலி வந்துட்டு உங்களை வந்து இந்த டாக்ஸிக் பர்சன்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கப்பா. தட் இஸ் வெரி வெரி ஷுர். கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பேட்டர்னை நீங்கள் வந்து கவனிக்கணும். இப்போ உங்கள் லைஃப்பில் ஒரு டாக்ஸிக் பர்சன் இருக்கலாம். அவங்க வந்து ஒரு ஃபேமிலி சைடில் இருக்கலாம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட், ஹூ எவர், வெரி க்ளோஸ்டு ஒன், ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அவங்களோட ஆரம்பத்தில் நல்ல பாசமாக க்ளோஸாக இருந்தவங்க தான். பட் மற்றவங்களோட தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸை கேட்டுட்டு ஆக்சுவலி உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி வந்திருக்காங்க. அந்த தேர்ட் பார்ட்டி வந்து அந்த ஒரு இப்போ உங்களோட இந்த டாக்ஸிக் பர்சன் சொன்னேன்ல, ஸோ அந்த ஒரு பார்ட்னர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தட் இஸ் அ ரீசன் நீங்கள் 2 பேர் பிரிஞ்சது. ஓகேங்களா? ஸோ அந்த பர்சனும் நீங்களும் நல்லா தான் இருந்தீங்க, உண்மையான ட்ரூ லவ், ட்ரூ பாசம்லாம் இருந்துச்சு தான். பட் ஆனால் அந்த தேர்ட் பர்சன் வந்து அவங்கள வந்து எல்லாமே குழப்பி விட்டாங்க, உங்களுக்கு அகென்ஸ்டாக திருப்பி விட்டாங்க. அண்ட் தட் இஸ் த ரீசன் இப்போ அவங்க உங்கள் கண்ணுக்கு டாக்ஸிக்காக இருக்காங்க, உங்கள் லைஃபுக்குமே. நீங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணுவீங்க, இது வரைக்கும் இன்ன வரைக்குமே நீங்கள் அந்த பர்சனோட கனெக்ட் ஆக பழைய பாண்டிங் வரத்துக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆல்தோ யூ நோ தட் பர்சன் இஸ் டாக்ஸிக், அவங்களால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அவங்க உங்கள் லைஃப்பில் வந்தால் நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சுமே நீங்கள் அவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க. பட் ஆனால் இன்ன வரைக்கும் அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்திருக்க மாட்டாங்க. பழையபடி அந்த பாண்டிங் இருக்காது. ஒரு டிஸ்டன்ட் பர்சனாக தான் இப்போ உங்கள் லைஃப்பில் இருப்பாங்க. ஹைனா ஹை, பைனா பாய். ஸோ இந்த ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் டோன்ட் பிளேம் யுவர் செல்ஃப். உங்களையும் சரி யூனிவர்ஸ் யாரையுமே பிளேம் பண்ணாதீங்க. அவங்க டாக்ஸிக், அவங்க நெகட்டிவ்ங்கிறதுனால தான் உங்கள் லைஃப்பில் வந்தால் டிஸ்ட்ராய் ஆகிடும் உங்கள் லைஃப் அப்படின்னு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுங்க, அந்த பர்சனோட அகைன் அண்ட் அகைன் நீங்கள் ட்ரை பண்ணுங்க கனெக்ட் ஆகிறதுக்கு, ஆகவே ஆகாது. நீங்கள் வேணால் மறுபடியும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த பர்சனோட எவ்வளோ கனெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கனெக்ட் ஆக மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், யூ டிசர்வ் திஸ் ட்ரூ லவ். ஓகேங்களா? ஸோ யூனிவர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த நீ ட்ரூ லவ் உனக்கு கிடைக்கும், நீ இந்த டாக்ஸிக்கை பிடிச்சிட்டே இருந்தேன்னா அந்த ட்ரூ லவ் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ நான் ரிமூவ் பண்ணுறேன், நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே நான் ரிமூவ் பண்ணுறேன். டோன்ட் கெட் ஹர்ட் ஆகாதீங்க. உங்களுக்காக அழகாக பார்த்துக்கிறதுக்கு வராங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய கார்ட் கட்டிங் நடக்குங்க, நிறைய நெகட்டிவ் எனர்ஜி அண்ட் அதே மாதிரி நெகட்டிவ் பீப்புள் வந்துட்டு ரிமூவ் ஆவாங்க. கார்ட் கட்டிங் நடக்கும். நீங்கள் இந்த கார்ட் கட்டிங் பண்ணுறீங்களோ இல்லையோ, யூனிவர்ஸ் பண்ணுறாங்க. உங்கள் லைஃப்பில் தேவையில்லாத ஆளுங்களை எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஒரு கிளென்சிங் நடக்க போகுது உங்கள் லைஃப்பில். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு கிளென்சிங் பார்த்தீங்கன்னா எல்லா நெகட்டிவும் போய் ஒன்லி பாசிட்டிவ், ஒன்லி ட்ரூ லவ், ஒன்லி பெனிஃபிட்டான ஒரு பர்சன், உங்கள் லைஃபோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு பர்சன், ட்ரூவான பர்சன், அவங்க மட்டும்தான் இருக்க போகிறாங்க. ஓகேங்களா? See, look at the glow of the pic. Too much of red and இந்த பர்சன் எப்படி இருக்காங்க பாருங்க. லைஃப் ஸ்டைல், எஸ் லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறப்போகுது. உங்களுக்குள்ள ஒரு புது கான்ஃபிடென்ஸே பிறக்குங்க. அதாவது எப்படின்னா, இது ஒரு கண்டிப்பாக ஒரு பிக் சர்ப்ரைஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த வந்து நீங்கள் பார்க்குறப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் பர்சன் மாதிரி, ரொம்ப ஒரு கிளாஸி, என்ன சொல்கிறது,
ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிவிஜுவல் மாதிரி இருக்காங்க. நிறைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், பாசிட்டிவ் செல்ஃப் எஸ்டீம் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த ஒரு பர்சனாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவீங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு மேரேஜ்க்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு வசதியான இடத்துல தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க. நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். அண்ட் நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்க நல்ல ஆம்பிஷியஸ் பர்சனாக இருக்கிறீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஒரு வீடு இல்லை அப்பார்ட்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க. ஓகேங்களா? அந்த ஒரு லக்ஸூரினஸ் அப்படிங்கிறது யூனிவர்ஸ் உங்களுக்கு தராங்க. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைஃப் வர்றப்போ உங்களோட கான்ஃபிடென்ஸ் அதிகரிக்கும். ஓகே, சி அதாவது உங்களோட லைஃப்பை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் எடுக்கிறப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இனி தேர்ட் பர்சன் பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. பிகாஸ் சி நான் சொன்ன மாதிரி அந்த கார்ட் கட்டிங்கிறது யூனிவர்ஸ் பண்ணுறாங்க. காசிப் பண்ணுறவங்க உங்கள் லைஃப்பில் இருந்தால் தானே மற்றவங்கள பற்றி நீங்கள் யோசிப்பீங்க. ஐயோ அவங்க என்ன நம்மளை சொல்ல போகிறாங்க, இந்த மாதிரி க்ளோவாக இருந்தோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, அந்த பயம் தானே. பட் அந்த பர்சன் இருந்தால் தானே உங்களுக்கு அந்த பயமே வரும். அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் இல்லைன்னா அவங்கள வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னா யூனிவர்ஸ், எஸ் தட் வில் ஹேப்பன். அது நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ லுக் அட் த க்ளோ. எனக்கு இந்த கார்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மேனிஃபெஸ்ட் லைக் திஸ். ஓகே, இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். அண்ட் ஆல்சோ நீங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு ஹிடன் பிளெஸிங் இருக்குங்க. சம்மன் இஸ் ஆக்சுவலி ப்ரேயிங் ஃபார் யூ. உங்களுக்காக ப்ரே பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறாங்க. அந்த பிளெஸிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு சீக்ரெட் பர்சன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க உண்மையிலே உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப பாசமாக தான் இருக்காங்க. அது யார்? ஆனால் இந்த வரைக்கும் உங்களுக்கு வெளியே வருவாங்க. அந்த சர்ப்ரைஸே அந்த பர்சனாக இருக்கலாம். Lovers, some magic will happen in your life. I think most of the magic cards எனக்கு வந்திருக்கு. I don't know why, but இந்த ஒரு pile number 2 உங்களுக்கு நிறைய மேஜிக்கல் கார்ட்ஸ் எல்லாமே நிறைய வந்திருக்கு. செல்ஃப் மேஜிக், ஸ்பெல்ஸ் அண்ட் அட்ராக்ஷன், அது மாதிரி நிறைய நிறைய கார்ட்ஸ் வந்திருக்குங்க. உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இருந்து, அந்த மேஜிக் வேர்ல்டில் இருந்து உங்களுக்கு ஒரு டைரக்டான ஒரு பிளெஸிங்ஸ் ஆல்சோ இருக்குது சம்வேர். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு வேர்ல்டுக்குள்ளே வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த டிவினேஷன் டூலில் ஏதோ ஒன்று நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்களே ஒரு மேஜிக்கல் பர்சனாக மாறத்துக்குமே சான்சஸ் இருக்குது. உங்களுக்குள்ளார பார்த்தீங்கன்னா உங்களோட பேஷனாக இருக்கட்டும், ஐடியாஸ், க்ரியேட்டிவிட்டி எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ உங்களோட கரண்ட் லைஃப், கரண்ட் திங்கிங் ப்ராசஸ்லேருந்து ரொம்ப டிஃபர் ஆகும். அண்ட் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஹாப்பி லைக் மைண்டட் ஃபேமிலி அமைவாங்க. எப்படி மேம் அமையும்? நான் இருக்கிற சூழ்நிலையில் எப்படி அமையும்? டோன்ட் கொஷன். எப்படி அமையும், ஏன் அமையுது, இப்படிலாம் நடக்குமா, நெகட்டிவே வேண்டாம். எஸ், பிலீவ். கண்டிப்பாக பிலீவ். சி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க தானே, ஒரு ட்ரூ லவ் எனக்கு வேணும், நல்ல ஒரு பாசமான ஒரு ஃபேமிலி, எனக்கான ஒரு ஃபேமிலி, நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப், லக்ஸூரியஸான ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகணும். நிறைய மேனிஃபெஸ்டேஷன் இருக்குல்ல. இப்போ நீங்கள் பண்ண அந்த ப்ரேயருக்கான பதில் கண்டிப்பாக கொடுக்க தானே போகிறாங்க யூனிவர்ஸ், ரைட்? ஸோ அதனால வந்து கொஷின் அதிகமாக பண்ணாதீங்க. இதெல்லாம் நடக்குமா, ஏன் வருது, எப்படி வருது, யார் கொண்டு வருவா, டோன்ட் கொஷின். ஓகே, ஜஸ்ட் ஹேப்பன், லெட் இட் ஹேப்பன். ஓகே, ஸோ ஃபைல் நம்பர் 2 எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த சர்ப்ரைசஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் திங்ஸ் தான். நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும். நிறைய நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பேட்டர்ன் ஆஃப் லைஃப்பில் யூனிவர்ஸ் வந்து நிறைய நீங்கள் கேட்டதை தாண்டி நிறைய கொடுப்பாங்க. ஆசைப்பட்டிருப்பீங்க, இது ஒரு சில விஷயங்கள் மேலே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் ஆனால் அது வேணும்னு கேட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள் ஆசைப்பட்டதை யூனிவர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அது மாதிரி நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ வந்துட்டு இது உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்லையுமே சரி, மேஜிக்கல் திங்ஸ் வில் ஹேப்பன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷனுமே உங்களுக்கு நிறையாவே இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். தேங்க்யூ.